வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில மே 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு போன் பேசுறாரு. அம்மாவுக்கான அன்னதானம் நல்லபடியா நடக்குதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, நண்பா அதெல்லாம் சிறப்பா நடக்குது, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல்லாம் முடிச்சு அன்னதானம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இது எல்லாத்தையும் கலா காதுல வாங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ரொம்ப ஜாலியா அன்னதானத்தை பண்ணுவான். இவன் இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். இவன் மட்டும் இங்க இல்ல அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட்டை சிறப்பா நடத்தி முடிச்சிடலாம். இவனை இந்த இடத்துல இருந்து போக வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு கலா என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க கால் பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு. அவரு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க மேடம், ரொம்ப நாள் ஆயிட்டு நீங்க எனக்கு வேலை கொடுத்து திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கலா சொல்றாங்க, இங்க பாரு, ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். இங்க பாரு, இந்த பக்கத்து ஊர்ல அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. அன்னதானம் நடக்க போகுது, அதுக்கான சமையல் நடந்துகிட்டு இருக்கு. நீ என்ன பண்றீங்கன்னா, அந்த அன்னதானத்துல நான் சொல்ற ஆபத்தான பொருளை கலக்கணும். அதை கலந்ததோட அங்க உள்ளவங்க நிறைய பேர் காலி ஆகணும். இதுக்கப்புறம் அங்க அன்னதானம் வரணும்னு யாரும் நினைச்சாலே பயப்படணும். இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, மேடம், ரொம்ப ரிஸ்கான வேலையா இருக்கும் போலயே, நீங்க எனக்கு தேவையான அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் சரியா பண்ணிடுவேன் அப்படின்னு. அதுக்கு கலா சொல்றாங்க, இங்க பாரு, நீ வேலையை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணு, உனக்கு எவ்வளவு பணம் தரணும் அப்படிங்கறத நான் முடிவு பண்றேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும், சரிங்க மேடம், நீங்க காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, இதை தவிர்த்து எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. கலா நினைக்கிறாங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் தானே இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும். நீ இந்த இடத்துல இல்ல அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்து முடியும். ஈஸ்வரியும் என் பேச்சு கேட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை நல்லபடியா நடத்திடுவா. அதுக்கப்புறம் உன்னால இந்த என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா தடபடாது. அதுக்கு நீ இந்த இடத்த விட்டு போகணும், அதுக்கான பிளான் தாண்டா இது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா அன்னதானத்தை பார்த்துட்டு அவருக்கு சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணிடுறாருன்னா, அன்னதானத்துக்கு போடப்பட்ட அந்த சாப்பாடுகளை அவரும் எடுத்து வச்சு சாப்பிட்டுறாரு. எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்ணி, நண்பா, இது மாதிரி அன்னதானத்துக்கான சாப்பாடுகள் எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு, அதுல நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்படியா, சாப்பிட்டியாடா, சரிடா, நீ சாப்பிட்டா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லடா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த கலா அவங்களுக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கு போன் பண்ணி ஏற்கனவே அந்த சாப்பாட்டுலாம் ஆபத்தான பொருளை கலந்துட்டாங்க. அது தெரியாம தான் ராஜா சாப்பிட்டாரு. அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ரேவதி வீட்டுல உள்ள ஃபங்க்ஷன்ல இருக்கேன், அங்க நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும், அதனாலதான் உன்னை நான் வேலை சொல்றேன். ராஜா சொல்றாரு, நண்பா, இதுல என்ன இருக்கு, உனக்கு வேலை செய்யாம நான் வேற யாருக்கு போய் வேலை செய்ய போறேன் அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா ராஜா பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு மயங்கி விழுகிறாரு. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி இந்த தம்பி திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி தூக்குறாங்க. அப்ப ராஜா மயக்கத்திலே இருக்காரு, வாயிலிருந்து நுர வந்திருக்கு. இத பார்த்ததும் அவங்க சொல்றாங்க, ஐயோ, இந்த தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா, என்னாச்சுன்னு தெரியலையே, இந்த தம்பிய உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜாவை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க. கொண்டுட்டு போனதும் டாக்டர் சொல்றாங்க, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார், இவர் யாரு அப்படின்னு தெரியல, திடீர்னு ரோட்ல மயங்கி விழுந்துட்டாரு பைக்கோட, அதான் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு வந்தோம், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதும் டாக்டர் சொல்றாங்க, சரி நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பார்த்தா ராஜாவோட உடம்புல விஷம் கலந்து இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ நர்ஸை கூப்பிட்டு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இவர் யாரு எவரு அப்படிங்கறது இன்னும் நமக்கு தெரியல, இவரோட பாக்கெட்ல போன் இருந்துச்சா, ஏதாவது இவரோட டீட்டெயில் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நர்ஸ் சொல்றாங்க, சார், எந்த டீட்டெயிலும் கிடைக்கல சார், அவரோட போன் இருந்துச்சு சார், கடைசியா யாருக்கும் போன் பண்ணிருக்காங்க, அதுல நாங்க கால் பண்ணி விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவோட மொபைலுக்கு தான் லாஸ்டா ராஜா பேசியிருக்காரு, அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு ராஜா, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப நர்ஸ் சொல்றாங்க, சார், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றேன்,
இந்த போனை வச்சிருந்தவரு ரோட்ல மயங்கி கிடந்திருக்காரு, அவரை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது, இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க, என் நண்பனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சார், இவரு ரோட்ல மயங்கி கடந்திருக்காரு, அவருடைய போனை வச்சுதான் உங்களையே நாங்க கண்டுபிடிச்சோம் சார், அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, சரிங்க சார் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நேராக டாக்டரை பார்த்துட்டு, டாக்டர் நான் தான் டாக்டர் கார்த்திகா, என்னோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ராஜா, அவர் எப்படி மயக்கம் மட்டும் விழுந்தாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சார் அவருடைய சாப்பாட்டில் ஏதோ கலந்துருக்கு சார், அதான் சார் அவருக்கு இப்படி ஒரு ஆபத்து ஆகிருச்சு, அவரு நல்ல வேலை கடைசி நேரத்தில் நாங்கள் காப்பாற்றிட்டோம், இல்லைன்னா என்ன நடந்திருக்குமோ. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன சார் சொல்றீங்க, அவருடைய சாப்பாட்டுல கலந்துருந்துச்சா அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, ஆமா சார் சாப்பாட்டுல தான் கலந்துருக்கு, அதுதான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிச்சிருக்கு. அப்ப ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் அவரு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு. ராஜா சொன்னாரு இல்லையா, இது மாதிரி அன்னதானத்துக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க, நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்ல, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா டாக்டரை பார்த்து, டாக்டர் இங்க பாருங்க, என் நண்பனை நீங்க பத்திரமா பாத்துக்கிடுங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு. டாக்டர் கேக்குறாங்க, என்ன சார் என்னாச்சு, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் இது மாதிரி வந்துட்டு கோவில்ல வந்துட்டு என்னோட அம்மாவோட நினைவுனால சாப்பாடு பரிமாறுறேன், சோ அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டுதான் என் நண்பனுக்கு இப்படி ஆகிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிரும், நான் அன்னதானத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. டாக்டர் அதிர்ச்சி ஆகி, சரிங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா கார் எடுத்துக்கிட்டு அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு வராரு. வந்துட்டு டக்குன்னு எல்லாரையும் நிப்பாட்டாரு, எல்லாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு. எல்லாருமே அதிர்ச்சியாகி ஹீரோவை பார்த்து எந்திரிக்கிறாங்க. அப்ப தலைவர் கேக்குறாரு, தம்பி என்னாச்சு தம்பி, ஏன் எல்லாரையும் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, யாரும் சாப்பிடாதீங்க, அதுல ரொம்ப ஆபத்தான பொருள் கலந்துருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, என்ன தம்பி சொல்றீங்க, ஆபத்தான பொருளா, எங்களால நம்பவே முடியல, என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா இந்த சாப்பாடை சாப்பிட்டு என்னோட நண்பன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், இந்த சாப்பாடை யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகி, என்ன தம்பி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கீங்களா, நான் நம்பவே முடியலையே, கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாருமே இதை சாப்பிட்டுருப்போம், என்ன ஆகிருக்குமோ எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரியா நீங்க பரவாயில்ல, இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு போய் கொட்டிருங்க, நான் உங்க எல்லாருக்கும் புதுசா சாப்பாடு சமைச்சு தரேன் அப்படின்னு. ஊர் மக்களும், சரிங்க தம்பி, யாரோ உங்க பேரை கெட்ட பேர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க, யார் பண்ணாலும் சரி கண்டிப்பா அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ சொல்றாரு, சரி நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு புது சாப்பாடு சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையெடுத்து கும்பிட்டு கேட்க, மக்கள் சொல்றாங்க, தம்பி நீங்க ஏன் தம்பி மன்னிப்பு கேக்குறீங்க, உங்க மேல எந்த தப்புமே இல்லை, யாரும் உங்களை கெட்ட பேர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க, நாங்க என்னைக்குமே உங்க மேல வந்துட்டு கோவப்பட மாட்டோம் தம்பி அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும், ரொம்ப நன்றிங்க, என் மேல நீங்க எல்லாரும் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு, அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, நேரா சமயக்காரர் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க இந்த இடத்துக்கு யாரு வந்தா, எப்படியா இந்த பொருள் கலந்துச்சு, நீங்க எல்லாரும் தானே சமைச்சீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, தம்பி நாங்க எல்லாரும் தான் சமைச்சோம், அப்ப ஒருத்தன் வந்தான் தம்பி, இந்த சமயக்கட்டு பக்கம் வந்தான், எதுக்கடா வர அப்படின்னு கேட்டதுக்கு, சும்மா வந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னான், அவன் இந்த ஊருக்காரன் தான் தம்பி அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவன் வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு கலா கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா எண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு கதவை உடைச்சு டக்குன்னு அவன்கிட்ட போயிட்டு, டே அப்படின்னு சொல்ல, அவர் ஹீரோவை பார்த்ததும் ஷாக் ஆகி தப்பிச்சோட பாக்குறாரு. ஹீரோ போயிட்டு அவனோட சட்டையை பிடிச்சு, இங்க பாரு நீ எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ண பார்த்த, ஏண்டா கோவிலுக்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட வரவங்களுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிருக்க, யாரா உன்னை இப்படி பண்ண சொன்னது, நீ கட்டுக்கட்டா பணத்தை வச்சிருக்கிறத பார்த்தா யாரோ சொல்லிதான் இப்படி செய்யற அப்படிங்கறது நல்லாவே தெரியுது, சொல்லுடா யாருடா உன்னை இப்படி செய்ய சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவன் சொல்றான், இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், காசு கொடுத்து செய்ய சொன்னாங்க, அதான் சார் நான் செஞ்சேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏன் உனக்கு சுயபுத்தி இல்லையா, நம்ம அநியாயமா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றோம் அப்படின்னு உனக்கு யோசனை இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், சார் வீட்டுல நிறைய கஷ்டம் இருந்துச்சு சார், அதான் சார் நான் அப்படி அவசர புத்தியில இப்படி பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு தண்டிச்சிடாதீங்க சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நான் இல்ல, அதிகாரிங்க தான், இப்ப மட்டும் நீ யாரு இதை பண்ணது அப்படின்ட்டு உண்மையை சொல்லல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு.
உடனே அவர் சொல்றாரு, சார் சார் உங்க வீட்டுல இருக்காங்களே கலா, அவங்கதான் சார் என்ன செய்ய சொன்னாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, கலாவா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா அவரை பார்த்து, இங்க பாரு நீ பாவம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதும் ஈஸ்வரி, ராஜா எல்லாரும் இருக்காங்க. அப்ப ஹீரோ போயிட்டு அந்த கலா எங்க வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கலா ரூமுக்குள்ள இருந்துகிட்டு, ஐயோ இவன் என்ன நம்மளை கூப்பிடுறான், இவன் நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமே அப்படின்னு மருது நேரா கலா கிட்ட, என்ன கலா இது ஒன்ன கூப்பிடுறான், நீ போனீன்னா கண்டிப்பா அவன்கிட்ட மாட்டிப்பியே அப்படின்னு. அதுக்கு கலா சொல்றாங்க, ஆமாண்ணே இப்ப எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலையே அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, டேய் இப்ப எதுக்கடா அவளை கூப்பிடுற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அவங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க தெரியுமா, அவங்கள அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தே ஆகணும். அம்மாவோட நினைவு நாள் அதுவுமா, நான் ரொம்ப எல்லாருக்கும் நல்லபடியா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலா எல்லாருடைய சாப்பாட்லயும் ஆபத்தான பொருளை கலந்துட்டாங்க. நல்ல வேலை இனி ராஜா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டதுனால அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோன்னு எனக்கு இப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகள் எல்லாமே கிடைக்கணும். அந்த கலா வெளியில வர சொல்லுங்க, அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. ஈஸ்வரி ஷாக் ஆகி, இங்க பாரு நீ அபாண்டமா என்னோட மருமக மேல பழி போடுற, அவ இப்படி பண்ற ஆளெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க கூப்பிடுங்க, யாரு பண்ணா யாரு பண்ணல அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும், அவளை வெளியில கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த கலா ஐயோ இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு நிக்க, ஈஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு நேரா கலாவை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. கலாவை ஹீரோ பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இவளா அப்படின்ட்டு. அப்ப கலா அமைதியா நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இவ எப்படிப்பட்டவ தெரியுமா, இவளை எப்படி நீங்க வீட்டுக்குள்ள அனுமதிச்சீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இங்க பாரு தேவையில்லாம ஏன் மருமக மேல நீ பழி போடாத. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை இவ எப்படிப்பட்டவ அப்படின்னு உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. இவளால என் குடும்பத்துல உள்ள எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா. இப்போ இவ என்ன காரியம் பண்ணிருக்கா அதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இவளுக்கு போய் நீங்க இப்படி ஒரு ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை இவ நல்லவளே கிடையாது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ஏன் மருமகன் நல்லவதான் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு பிடிச்சிட்டு வந்த ஒருத்தனை நிக்க வச்சு, இங்க பாரு உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்றாரு, என் மேல எந்த தப்பும் இல்லை, இது செய்ய சொன்னது எல்லாமே அந்த கலா தான் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் அந்த கலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஆகா இவன் நம்மள வசமா சிக்க வச்சுட்டானே அப்படின்னு கலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை பாத்தீங்களா இப்போ யாரு மேல தப்பு அப்படிங்கறது இப்போ வெட்ட வெளிச்சம் ஆகிருக்கு. ஈஸ்வரி அமைதியா இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க இந்த மாதிரி ஆளுக்கு நீங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. இவங்களால நம்ம குடும்பம் எல்லாமே எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஏற்கனவே இவளால என் தீபாவை இழந்து நின்ன, இப்போ மறுபடியும் இவ நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கு நிக்கிறா. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுக்கு இடம் குடிக்காதீங்க, இவளை வீட்டை விட்டு துரத்தி அடிங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போ அந்த கலாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு புரியல. கண்டிப்பா இவன் நம்மளை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். அத்தை கண்டிப்பா நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்த போறாங்க அப்படிங்கிற பயத்துல அந்த வில்லியும் இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் உங்களுக்கு கொடுக்க போறோம். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கோவிலுக்கு கொண்டுட்டு போற மாதிரி ஒயர் கூடையில பூஜை கூடை நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இந்த பூஜை கூடையோட ரேட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 300 rupeesக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த பூஜை கூடை நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.